பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். துவரம் பருப்பு உள்ளிட்ட பருப்பு வகைகளின் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பருப்பு வகைகள் பதுக்கலை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழக அரசு 500 டன் பருப்பை நியாய விலைக் கடைகள் மூலம் விநியோகிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்வைக்கப்பட்டன. சுதந்திரம் பெற்ற பிறகு இதுவரையில் துவரம் பருப்பு இந்த விலைக்கு உயர்ந்ததே இல்லை. 200 ரூபாயை தாண்டி இருக்கிறது. பிறகு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தோம் என்று கொஞ்சம் இறக்குமதி செய்திருக்கிறார்கள். அது துவரம் பருப்பு அல்ல, பல வகையான பருப்புகள். எனவே இன்றைக்கும் துவரம் பருப்பு விலை ஒரு பைசா கூட குறையவில்லை. மாநில அரசு அவரிடமிருந்து ஒரு 500 டன் வாங்கியிருப்பதாகவும் அதை கூட்டுறவு சொசைட்டிகள் மூலம் வழங்குவோம் என்று கூறியிருக்கிறார். எல்லா மக்களுக்கும் கிடைக்காது. எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் நியாய விலைக் கடைகள் மூலம் விற்க வேண்டும்.